அன்பேசிய வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருக்கேச கொடியேற்றம் அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவிழா துவங்கி பார்த்தீங்கன்னா 15 நாள் நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா பந்திரது எல்லாம் நடக்க போகுது. வாங்க வீடியோ போகலாம். மனம் வீசும் ஆன்மீக பெருவிழா. நண்பர்களே, உறவுகளே, பெரியோர்களே, என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் ஒரு முக்கியமான, நம் மனதுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் திருக்கேதீச்சர உற்சவம். இந்த கணமே என் மனதில் ஒரு விதமான அமைதியும் பக்தி உணர்வும் பரவுகிறது. திருக்கேதீச்சரம் என்ற பெயரை உச்சரிக்கும் போதே அங்கிருக்கும் கம்பீரமான கோபுரங்களும் மனதை மயக்கும் தேவார பாடல்களும் அங்கு நடந்த அற்புதங்கள் நம்மில் பலர் கோவில்களுக்கு சென்றிருப்போம். சில கோவில்கள் அமைதியாக இருக்கும், சில கோவில்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும். ஆனால் திருக்கேதீச்சரம் என்பது வெறும் கோவில் மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்று பெட்டகம், நம் ஆன்மீக வாழ்வின் ஆதாரம். இந்த திருக்கேதீச்சர உற்சவம் என்பது அந்த கோவிலின் உயிரோட்டம். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் இந்த உற்சவம் நடைபெறும்போது மன்னார்க்கும் அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் ஒரு புதுப்பொலிவு வந்துவிடும். கடல் கடந்து வாழும் நம் உறவுகளும் நண்பர்களும் கூட இந்த நாட்களில் எப்படியாவது ஊருக்கு வந்துவிட வேண்டும் என்று துடிப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த உற்சவம் நம் மனதோடு கலந்தது. திருக்கேதீச்சரத்தின் மகிமை. முதலில் திருக்கேதீச்சரத்தின் மகிமையை பற்றி பேசுவோம். இது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று. சைவம் செழித்தோங்கிய காலத்தில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் இங்கு வந்து இறைவனை போற்றி பாடியிருக்கிறார்கள். கேது பகவான் வழிபட்ட தலம் என்பதால் திருக்கேதீச்சரம் என்ற பெயர் வந்தது என்றும் சொல்வார்கள். இன்றும் கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களது சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம். இந்த கோவிலின் அமைப்பே ஒரு தனி அழகு. மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் இந்த கோவில் பாலாவி கடற்கரைக்கு மிக அருகில் இருக்கிறது. காலையில் சூரியன் உதிக்கும் போதும் மாலையில் அஸ்தமிக்கும் போதும் இங்குள்ள கடலின் அழகும் கோவிலின் கம்பீரமும் சேரும்போது ஒரு தெய்வீக காட்சி நம் கண்முன் விரியும். அமைதியான சூழ்நிலையும் இயற்கை அழகும் பக்தி பரவசமும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு இடம் திருக்கேதீச்சரம். உற்சவம் என்றால் என்ன? உற்சவம் என்றால் கொண்டாட்டம், விழா என்று பொருள். ஆனால் கோவில்களில் நடைபெறும் உற்சவம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல. அது இறைவனை வீதியுலா அழைத்து மக்களை வாழ்த்தி அருள் புரியும் ஒரு மகத்தான நிகழ்வு. உற்சவம் நடக்கும் நாட்களில் கோவிலுக்குள் மட்டுமல்லாமல் சுற்றுப்புற கிராமங்களிலும் ஒருவிதமான விழா கோலம் பூண்டிருக்கும். வீடுகள் தோறும் கோலம் போட்டும் தோரணங்கள் கட்டி பக்தி பாடல்களை ஒலிபரப்பியும் ஊரே ஒரு புதிய உற்சாகத்தில் மூழ்கியிருக்கும். திருக்கேதீச்சர உற்சவத்தின் முக்கியத்துவம். திருக்கேதீச்சர உற்சவம் 10 நாட்கள் நடைபெறும் ஒரு பெருவிழா. கொடியேற்றத்துடன் தொடங்கி தேர்திருவிழாவுடன் உச்சத்தை அடைந்து தீர்த்த உற்சவத்துடன் நிறைவுறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு. கொடியேற்றம். உற்சவத்தின் முதல் நாள் கொடியேற்றம் நடைபெறும். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி பாளையக்காரர் மரபினர் கொடியை ஏற்றுவதை பார்ப்பார்கள். இந்த நிகழ்வு உற்சவம் தொடங்குகிறது என்பதை அறிவிக்கிறது. பக்தர்களின் மனங்களில் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். வண்ணாரக்குளம் தீர்த்தம். இங்குள்ள வண்ணாரக்குளம் தீர்த்தம் மிகவும் பிரசித்தமானது. உற்சவ நாட்களில் இங்கு நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பக்தர்கள் அனைவரும் இந்த தீர்த்தத்தில் நீராடி தூய்மையான மனதுடன் இறைவனை வழிபட தயாராவார்கள். காலை மற்றும் மாலை திருவிழாக்கள். ஒவ்வொரு நாளும் காலை மாலை என 2 வேளைகளிலும் சுவாமி வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா வருவார். ரிஷப வாகனம், பூத வாகனம், சிம்ம வாகனம், யானை வாகனம் என பல வாகனங்களில் சுவாமி பவனி வருவார். ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. பக்தர்கள் சுவாமியை தரிசித்து ஓம் நமசிவாய என்று கோஷமிட்டு இறைவனின் அருளை பெறுவார்கள். பட்டி பொங்கல். உற்சவ நாட்களில் நடைபெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு பட்டி பொங்கல். இது விவசாயிகளின் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு. அவர்கள் தங்கள் கால்நடைகளை கோவிலுக்கு அழைத்து வந்து பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைத்து நல்ல விளைச்சலுக்காகவும் கால்நடைகளின் செழிப்புக்காகவும் பிரார்த்தனை செய்வார்கள். இது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு நிகழ்வு. தேர்திருவிழா. திருக்கேதீச்சர உற்சவத்தின் உச்சகட்டமே தேர்திருவிழாதான். இந்த நாள்தான் உற்சவத்தின் முக்கிய நாள். பெரியோர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தேரை இழுப்பார்கள். சிவபெருமான் உமாதேவியுடன் தேரில் பவனி வரும் காட்சி மனதை விட்டு நீங்காத ஒரு அனுபவம். அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷங்கள் விண்ணை பிளக்கும். இவ்வளவு பெரிய தேரை இழுக்கும்போது அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையுடன் செயல்படுவதை பார்ப்பது ஒரு அருமையான காட்சி. தேர் நகரும் ஒவ்வொரு அடியும் பக்தர்களின் பக்திக்கு ஒரு சான்று. இந்த தேர் திருவிழா நம் கலாச்சாரத்தின், நம் மரபுகளின் ஒரு அழகான பிரதிபலிப்பு. தீர்த்த உற்சவம். தேர் திருவிழா முடிந்த பிறகு திருக்கேதீச்சர உற்சவத்தின் நிறைவு நாளான தீர்த்த உற்சவம் நடைபெறும். சிவபெருமான் பாலாவி கடலுக்கு சென்று தீர்த்தமாடும் நிகழ்வு இது. பக்தர்கள் அனைவரும் கடலில் நீராடி இறைவனின் அருளை பெற்று உற்சவத்தை நிறைவு செய்வார்கள். இந்த தீர்த்த உற்சவம் நம் வாழ்வில் உள்ள அசுத்தங்களை நீக்கி புத்துணர்வுடன் வாழ ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. உற்சவத்தின் சமூக முக்கியத்துவம். திருக்கேதீச்சர உற்சவம் என்பது வெறும் ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு சமூக நிகழ்வு. இந்த நாட்களில் வெளிநாடுகளில் வாழும் நம் உறவுகளும் உள்நாட்டில் உள்ளவர்களும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள்.
திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும், உறவுகள் பலப்படும், நண்பர்கள் சந்தித்து மகிழ்வார்கள். இது ஒரு சமூக விழா. பொருளாதார ரீதியாகவும் இந்த உற்சவம் மன்னாருக்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கிறது. கடைகள் களைகட்டும், வியாபாரம் பெருகும், சுற்றுப்புற கிராம மக்களுக்கும் ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். என்னுடைய அனுபவம்: நான் சிறு குழந்தையாக இருந்தபோது திருக்கேதீச்சர உற்சவத்திற்கு என் தாத்தா பாட்டியுடன் செல்வது வழக்கம். தேரை இழுக்கும்போது என் சின்னஞ்சிறு கைகளில் கயிறுபட்ட சூடும் அரோகரா என்று கோஷமிட்ட நினைவுகளும் இன்றும் பசுமையாக என் மனதில் இருக்கின்றன. அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு உற்சவமும் எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துள்ளது. இந்த உற்சவம் நம் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு அற்புதமான வழி. நம் பிள்ளைகளுக்கு இந்த உற்சவத்தின் முக்கியத்துவத்தையும் திருக்கேதீச்சரத்தின் வரலாற்றையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டுமல்ல, இது நம் வாழ்வின் ஒரு அங்கம். முடிவுரை: நண்பர்களே, திருக்கேதீச்சர உற்சவம் என்பது வெறும் ஒரு மத விஷயங்களாக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மதத்தை அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உதவி செய்கிற, மற்றபடிக்கு எல்லாம் ஒன்று கூடுற மதத்தவர்கள் உள்ள ஒரு இடமா இருக்குது. ஏன்னா சிங்களவர்களும் இங்கே வருவாங்க, தமிழர்களும் வருவாங்க. இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கள ஏரியாவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து வழிபடக்கூடியதாக இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, இலங்கையை எம்மதமும் சம்மத நாடு அப்படின்னு. நன்றி, வணக்கம், வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ். அன்பே சிவம். ஓம் நம சிவாய.